ஸோ நெக் டிசைனுக்கு வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் நான் விட்டுருக்கேன். ஸோ அதுக்கு 1/2 இன்ச் கீழேருந்து ஒரு 2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக் லைனால் 2 இன்ச் எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ வந்து ஒரு 1/4 இன்ச் பக்கத்துலேயே கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளாத்தை. நான் ஷோல்டரில் ஏன் ஒரு 1/4 இன்ச் கொடுக்கலன்னா அது ஏற்கனவே கொடுத்து தான் கட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் அதில் அப்படியே டேரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நெக் லைனும் லைனிங் கிளாத்தும் வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு க்ராஸ் பீஸு நெக்கோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி க்ராஸ் பீஸை கட் பண்ணி 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நெக்கை சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கர்வுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி தான் நீங்கள் தைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி தைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே க்ராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ க்ளாத்தை ஃபோல்ட் பண்ண வேணாம். லைனிங்கை மட்டும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ தைச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் பின்னாடி இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து கிளாத்தை வந்து திருப்புங்க. ஸோ நான் கிளாத்தை திருப்பும்போது கொஞ்சம் வந்து கிளாத் தெரிகிற மாதிரி திருப்புறேன். ஒரு பைப்பிங் எஃபெக்ட் இருக்கணுன்றதுக்காக. இப்போ நீங்கள் வந்து டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ பைப்பிங் வச்ச மாதிரியே இருக்கும். நீங்கள் த்ரெட் இல்லாதே வந்து பைப்பிங் பண்ண மாதிரி இருக்கும். கார்னரில் அப்படியே லைட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நெக்லைன் இப்படி தான் இருக்கும். நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் நீட்டாக இருக்கும். பேக் சைடும் உங்களுக்கு வந்து ராய்ஜஸ் இருக்காது. நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதே நூல் போட்டிங்கன்னா பின்னாடி இருக்க தையல் போட்டது கூட தெரியாது. நான் உங்களுக்கு தெரியணுக்காக பேக் சைடு வந்து சாண்டல் கலர் நூல் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து கையிலே வந்து அந்த ராய்ஜஸ் வந்து ஹெம் பண்ணிவிட்டேன். நம்ம டேர்ன் பண்ணோம்ல அந்த கிளாத்து ஃபோல்டடாக தான் இருக்கும்.